friends, welcome to Delicious Dining. இன்னைக்கு நாம தந்தூரி prawn எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். prawn 300 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன், கட்டியான தயிர் 3 டீஸ்பூன், paprika 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரி மசால் 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன் மற்றும் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். எலுமிச்சை சிறு துண்டு. prawn வச்சிருக்கிற இந்த பவுல்லையே மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ள சேர்த்து கிளறிட்டு இதை ஊற வச்சிடலாம் 2 மணி நேரத்துக்கு. முதல்ல ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த paprika சேர்த்துக்கலாம். இந்த paprika காரத்துக்காக இல்லை, கலருக்காக மட்டும்தான். இந்த paprika பொடி கிடைக்கல அப்படின்னா ஃபுட் கலர் எதனாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த paprikaவையும் உப்பையும் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி முதல்ல கிளறிக்கலாம். இந்த paprika நல்ல ஸ்மெல்லும் நல்ல கலரும் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தடுத்ததான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, காரப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள், அப்புறமா சீரகப்பொடி, கரி மசால், கட்டியான தயிர். இந்த ரெசிபிக்கு கட்டி தயிர் தான் சேர்க்கணும். உங்க தயிர்ல தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கலாம். கடைசியா இது கூட கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா கலந்த இந்த ப்ரானை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ப்ரான்ஸ்லாம் 2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். பேக்கிங் ட்ரேக்கு மாற்றினதும் ஆயில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட ஆயில் வாஷ் பண்ணிக்கலாம். அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்ஸை எல்லாம் 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.